எனதன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு, நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லதுதான் செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது செய்யறதுக்காக தன்னுடைய வாழ்க்கைய கூட அர்ப்பணிக்க இவங்க தயாரா இருக்காங்க. செய்யும் காரியத்தை முடிக்காம நிம்மதியா இவங்கனால சாப்பிடக்கூட முடியாதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க, எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது, நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. வாழ்க்கை துணை வழியில மதிப்பு மரியாதை கூட போகுதுங்க. குழந்தை வரம் வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து ஊரே மெச்சும்படி திருமணம் அழகா நடக்க போகுது. உடன் பிறப்புகளுடன் இருந்த மனக்கசப்பு நீங்க போகுது. சகோதரர்களுக்கு நல்ல முறையில திருமணம் செய்து வைக்க போறீங்க. அரசாங்க அதிகாரிகளால உதவி கிடைக்க போகுது. நீங்களே அரசு அதிகாரியாகும் வாய்ப்புகளும் இருக்கு. சனி பகவான் நீதிகாரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன். இவர் ரிஷபராசியை பார்க்கறதுனால வீண் கோபம், அலைச்சல், டென்ஷன் எல்லாம் வந்து போகும். தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. 5ஆம் வீட்டை பார்ப்பதால பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கவனியுங்க. 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளிநாட்டு பயணம் சாதகமா அமையும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளை கவனமா கையாளுங்க. வண்டி வாகனத்தை இயக்கும் போது கவனம் தேவைங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம். செலவுகள் அதிகரிக்கும், ஆனா நீங்கி விடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சந்தரிக்கும் போது பொன் பொருள் சேரும், புதிய வேலை அமையும், வண்டி வாகனம் வாங்குவீங்க. வக்ரத்துல சஞ்சரிக்கும் போது வீண் அலைச்சல், காரிய தடை வர வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் போது திருமணம் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புதிய வீடு அமையும். வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்களுக்கு விலை உயர்ந்த ஆடை அடிகலன்கள் சேரும். அடகு வைத்த நகைகளை மீட்பீங்க. கடன் சுமை குறையும். பணியிடத்துல நிம்மதி பிறக்கும். வியாபாரிகளுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். நிறுவனத்துல புகழ் கூடும். ரியல் எஸ்டேட், சிமெண்ட் தொழில்ல லாபம் அடைவீங்க. உத்தியோகத்துல நிர்வாக திறமை கூடும். புதிய வாய்ப்புகள் வரும். சம்பளம் உயரும். பதவி உயர்வு கிடைக்கும். சனி பெயர்ச்சி ரிஷபம் ராசிக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுது. இது உங்களுக்கு பொற்காலமா அமைய போகுது.
தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்க போகுது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுது. நீண்ட நாள் கனவு நனவாக போகுது. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயர போகுது. குடும்பத்துல ஒற்றுமை பலப்பட போகுது. திருமண யோகம், புத்திர பாக்கியம் கைகூட போகுது. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. சகோதர சகோதரிகள் ஆதரவா இருப்பாங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் எல்லாம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்யறவங்களுக்கு சாதகமான காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்கு. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையில புகழ் கௌரவம் கூடும். விளையாட்டு துறையினர்களுக்கு புதிய சாதனை படைத்து விருதுகள் கிடைக்கும். உடல் ஊனமுற்றவர்கள், வயதான தம்பதிகளுக்கு உணவு வாங்கி கொடுங்க. சனிக்கிழமைகள்ல சிவபெருமான் சன்னதியில எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடங்க. பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர பகவானுக்கு பூஜைகள் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆனா தேவையில்லாம பேசி பகைய உண்டாக்காதீங்க. நண்பர்களின் ஆதரவு உங்களை தேடி வரும். மற்றவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யாதீங்க. யார்கிட்டையும் அதிகமா அன்பு வைத்து ஏமாந்து போயிடாதீங்க. நிதானத்தை கடைபிடியுங்க. யாரையும் நம்பாதீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய முயற்சிகள் கைகொடுக்க போகுது. மாணவர்கள் பாடங்கள்ல கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியம். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. ரிஷபம் ராசிக்கார உள்ளங்களே, உங்க வாழ்க்கையில சனி பயிற்சியின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நடக்க போகுது. அதுல துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. வேலை வாய்ப்புல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க, தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த தடை தாமதமெல்லாம் நீங்க போகுது. பணவரவு அதிகரிக்க போகுதுங்க. கடன் சுமைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்க போகுது. புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது. தொழில்ல நிலைத்தன்மை உருவாக போகுது. குடும்ப அமைதி உண்டாக போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பேரு பெறதுக்கான வாய்ப்பு அமைய போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. மன அமைதி உண்டாக போகுது. நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் தேடி வர போகுதுங்க. புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் அமைய போகுது. வாகனம் வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, நகை வாங்க போறீங்க, ஆடை வாங்க போறீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது. போட்டித் தேர்வுல வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. சமுதாயத்துல உங்களோட மரியாதை உயர போகுது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. வாழ்க்கையில ஒழுக்கம் கட்டுப்பாடு வரப்போகுது. புதிய நல்ல நண்பர்கள் எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. ஆன்மீகத்துல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தொழில விரிவாக்கம் பண்ண போறீங்க. குடும்ப ஒற்றுமை உண்டாக போகுது. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. முதலீட்டுல லாபம் கிடைக்க போகுது. நல்ல ஆலோசகர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க.
வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்க போகுது. வாழ்க்கையில நிலையான முன்னேற்றம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. எதையுமே திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய ரிஷபம் ராசிக்கார உள்ளங்களே, இந்த மாதம் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. மனசுல சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கையா நீங்க பாடுபடுவீங்க. அதிகம் பேசுறத தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. அடுத்தவர் சொல்றத நம்பி அதை பத்தி ஆலோசனை செய்யாம செயல்படுறது தவறுங்க. அதனால அடுத்தவங்க என்ன சொன்னாலும் ஆலோசனை பண்ணி செய்யறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டுட்டு வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து செயல்படுறது உங்களுடைய தொழிலின் முன்னேற்றத்திற்கு உதவுங்க. பணவரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செஞ்சு வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் எல்லாருமே மேல் அதிகாரிகளால நன்மைகளை பெற போறாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு உங்களை தேடி வரும். அதனால நன்மையும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க. பெண்கள் அதிகம் பேசுறத தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுறது நல்லதுங்க. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்னாடி அதை பத்தி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. கலைத்துறையினர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட உங்களோட செயல் திட்டங்களை பத்தி கூறத தவிர்ப்பது நல்லதுங்க. அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலமா தொழில லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அரசியல் துறையினர்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாம். நிதானமா யோசிச்சு செய்யறது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். அதனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம மிகவும் கவனமா பேசுறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோட படிப்பீங்க. ஆசிரியர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய தேர்வுல நீங்க நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க. மாணவர்களே, நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படாம முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தருங்க. குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட போறீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எதிர்பாராத பதவி உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பண உதவிகள் கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் போகுது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களுமே இனிதே நடந்து முடிய போகுது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலப் போகுது. பொன் பொருள் சேரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப்போகுது. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க போகுது. இனிமையான பேச்சின் மூலமாக எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.